ஹை பார்க் வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். சக்குரா ஹை பார்க் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்குது. ட்ரோன் பறக்க விடுறோம். இங்கே இப்போ யாருமே பறந்து நாங்கள் பார்க்கல, அதனால கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஹே காய்ஸ், இந்த vlogல வந்துட்டு நம்ம செரி பிளாசம் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்காக நாங்கள் பாஸ்ட் 2 months-ஆக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் இந்த வீக் வந்துட்டு செரி பிளாசம் டொரண்டோவில் வந்துட்டு இதாகிருக்கு, ப்ளூம் ஆகிருக்கு. அதனால நாங்கள் இப்போ பார்க்கறதுக்கு வந்துட்டு ட்ரோனோ வந்திருக்கோம். ஹை பார்க் தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபியூ அதர் பிளேசஸ்லையுமே இருக்குது. பட் ஆனால் நாங்கள் ஹை பார்க்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது என்னெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. அங்கே இருக்குது ஹை பார்க். பார்க்கிங் வந்துட்டு இங்கே ஸ்ட்ரீட் பார்க்கிங் தான். ஸோ இப்போ இங்கே பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இங்கே வந்துட்டு பார்க்கிங்கே கிடைக்கல எங்களுக்கு. லிட்ரலி 2 ரவுண்ட் சுற்றிட்டு வந்துட்டோம். நாங்கள் இந்த லொக்கேஷன் கரெக்டாக வரோம், அந்த கார் எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் சூப்பராக அந்த இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிட்டோம். ஹை பார்க் வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பும் போது வந்துட்டு செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் வந்துட்டு ஹோட்டல் போயிட்டு இப்போ நாங்கள் வரோம். லஞ்ச் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் டெம்பரேச்சர் பார்க்கும்போது ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரே ஜாலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயில் அடிச்சிட்ருக்கு, மழைலாம் நின்றுச்சு. ஸோ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இங்கே வந்து மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே வந்து நிறையா லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளேயே நிறையா மேப்லாம் போட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த சைட் போனால் ஒரு கெஃபே வரும், அந்த கெஃபே கிட்ட நிறையா ட்ரீஸ் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அங்கே செம்மையாக கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இங்கேயே மேப்ஸ் மாதிரி டைரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் போயிட்டுருந்தோம். இங்கே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சதுனால வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் அந்த சைடு போய் ட்ரை பண்ண போகிறோம். சக்குரா ஹை பார்க் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்துட்டு எல்லா மரத்து கீழேயும் ஒரு பெரிய ஒரு கேங் நின்றுட்டுருக்கு. நாங்களும் அப்படியே இப்போ பாருங்கள், சுற்றி காட்டுறோம் பாருங்கள். எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு பெரிய கும்பலிங்ஸாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ தான் நாங்களே ஒரே ஒரு பிக் எடுத்தோம். அண்ட் இந்த சக்குராவோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. என்னென்னா இது வந்து ஜப்பானுக்கு தான் நேட்டிவான ஃப்ளவர். இது கனடாக்கு நேட்டிவே கிடையாது. இது கனடாக்கு வந்து ஃபாரின் ஃப்ளவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1959 கனடாக்கு இருக்க ஜப்பான் அம்பாசிடர் வந்து சக்குரா ஃப்ளவர்ஸ் வந்து 2000 சாப்ளிங்ஸ் வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. எதுக்குன்னா வேர்ல்டு வரப்போ ஜப்பான் ரெஃப்யூஜிஸ் வந்து கனடாவில் வந்து சேர்ந்தப்போ கனடா வந்து அவங்கள டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹோமாக இருந்ததுனால அவங்களோட ஹெல்பிங் டெண்டன்சியை ஹானர் பண்ணுற விதமாக 2000 பிளான்ஸ் கொடுத்தாங்க. அதை வந்து இங்கே டொரண்டோ ஹை பார்க்கில் மெயினாக வச்சுட்டு சுற்றி இருக்க சில பார்க்ஸில் வச்சுருக்காங்க. ஹை பார்க் தான் ஒரு சக்குரானாலே ஒரு ட்ரெடிஷன், ஒரு ஹப்போட ஒரு ஐகானிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் கனடாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போய் மித்த பிளேஸஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அங்கே வந்து லேக் இருக்குது, நம்ம அங்கே போய் பார்ப்போம். ட்ரோன் பறக்க விடுறோம். இங்கே இப்போ யாருமே பறந்து நாங்கள் பார்க்கல, அதனால கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. பட் ஆனால் மேப்ஸில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பறக்க விட்டு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் சக்குரா அண்ட் ஹை பார்க்கில் செக் பண்ணிட்டே இருந்தோம். வீக்லி அப்டேட்ஸ் போட்டே இருந்தாங்க. வீக்கெண்ட் வந்து
பட்டிங் ஸ்டேஜ்லேருந்து ப்ளூமிங் ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தா இது 2 வீக்ஸ் லேட் ப்ளூம் தான். ஏன்னா வின்டர் ஸ்னோ இன்னும் முடியாமல் ஸ்னோவும் ரெய்னி சீசனும் சம்மர் சன்னி டேஸும் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இருந்தனால பிளான்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுவே ஆல்மோஸ்ட் பட்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து திரும்ப ப்ரீ பட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. 2 வீக்ஸ் கழிச்சு இன்றைக்கி தான் வந்துருக்கு. லாஸ்ட் வீக்லேருந்தே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா வெதர் நல்லா இருக்கு. ஏன்னா சம்மராக ஃபுல் டே சன்னியாக இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 3 PM மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு ரெயின் இருந்து இப்போ தான் உங்களுக்கு சன்னே வெளியே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வெதரும் கூலாக சில்லுன்னு இருக்கனால எல்லோரும் வந்துட்டாங்க இன்றைக்கி. வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கு டே வந்து வேறு லெவலில் போச்சு. அண்ட் இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது இன்னும் 2 வீக்ஸ்க்கு இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காமல் இந்த பக்கத்துலையோ இல்லை இந்த சைடு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய பிளேசஸ்லேயும் இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லேயே ஷேர் பண்ணியிருக்காங்க வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கேயும் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் பாருங்கள். அண்ட் இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா அகெயின் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.